ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோ வந்து நான் பிசாட் அண்ட் எஸ்ஐடியை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதை பற்றி தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த vlogல. எப்படி பண்ணோன்னா எக்ஸ்பர்ட் எல்லாம் கிடையாதுங்க. எஜுகேஷ்னல் இதில் அந்த சைடில் எதுவுமே இல்லை. நான் என்னோட பர்சனல் என்னோட பொண்ணுக்கு நாங்கள் எப்படி பண்ணோம், என் பொண்ணு என்ன பண்ணாங்க, அதை பற்றி தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பிசாட்ன்றது ப்ரிலிமினரி ஸ்காலஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட்டுங்க. இது 8th and 9thலேயே வைப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா சில ஸ்கூலில் 8th and 9thலேயே ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சில ஸ்கூலில் வைக்க மாட்டாங்க. நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அண்ட் சில ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் இப்போது எங்கள் ரோட் ஐலண்டில் பார்த்தீங்கன்னா சில ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் வைக்கிறாங்க, சில ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் வைக்கிறது இல்லை. இப்போ நீங்கள் என்ன ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட் தான் டிசைட் பண்ணும் பிசாட் வைக்கலாமா வேணாவான்னு சொல்லிட்டு 8th and 9thக்கு. 10th கிரேடில் பார்த்தீங்கன்னா பிசாட் எக்ஸாம் எல்லா ஸ்கூல்லையும் நடக்குங்க. யூஎஸில் இருக்க எல்லா ஸ்கூல்லையும் நடக்கும். மீன்ஸ் சில ஸ்கூல்ல நடக்கும், சில ஸ்கூல்ல நடக்காது, அதெல்லாம் கிடையாது. 10th கம்பல்சரி எல்லாருமே அட்டன் பண்ணோம். அது ஸ்கூல்லேயே நடக்கும். இப்போ 8th and 9thன்றோம்லையே அதையும் வச்சாங்கன்னா ஸ்கூல்லேயே தான் வைப்பாங்க எக்ஸாம். நம்ம வெளியே போய் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸ்கூலில் ஸ்கூல் நடக்கிற நாள்லேயே ஒரு நாள் அவங்க அது வைப்பாங்க. 10thலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டேஸில் தான் வைப்பாங்க. 10th பிசாட் எழுதுறாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா 1 week முன்னாடி ஸ்கூல்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. இப்படி என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்னா அவங்களே கொஞ்சம் அந்த 1 week உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க ஸ்கூலில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11th ஒரு பிசாட் நடக்கும். 10th நீங்கள் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 8th, 9th, 10th எல்லாமே உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. அவங்க எஸ்ஐடிக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. சில ஸ்கூல் பார்த்தீங்கன்னா 8th கிரேட்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, சில ஸ்கூல்ஸ் பண்ண மாட்டாங்க. அதுதான் ஏன்னா ப்ராக்டிஸ் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறோம். இப்போ நம்ம இந்தியாவிலலாம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம்ல, 12th எக்ஸாமுக்கு முன்னாடி டெஸ்ட் ரிவிஷன்ஸு எக்ஸாம்ஸ் எல்லாம் வைப்பாங்கல்ல, அதே மாதிரி தான் இது நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஸ்கூல் நார்மல் டேஸில் தான் நடக்கும். ஸ்கூல் டேஸில் தான் நம்மளுக்கு நடக்க போகுது. எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2 hours தான். அதாவது ஸ்கூலில் நடக்கும் போதே காலையில் பசங்க போனாங்கன்னா காலையில் லெசன் எல்லாம் எடுப்பாங்க. மத்தியானத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் நடத்திடுவாங்க. அப்புறம் சாயந்தரம் பசங்களே நம்மளுக்கு சர்ப்ரைஸாக சொல்லுவாங்க, இன்னைக்கு எங்கள் ஸ்கூலில் பிசாட் நடந்ததுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 11th கிரேடில் நடக்குது இல்லையா, இந்த 11th பிசாட் /NMSQT, அதில் நீங்கள் நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. எஸ்ஐடி எப்படி பண்ணுறாங்கன்றதை பற்றி இப்போ நான் சொல்கிறேங்க. இந்த பிசாட் எஸ்ஐடி ப்ரோக்ராம் நடத்துறது பார்த்தீங்கன்னா 3rd party தாங்க நடத்துது. அவங்க பேர் காலேஜ் போர்டு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எப்படி நடந்ததுன்னா பேப்பரில் நடந்ததுங்க. இப்போ டிஜிட்டல் ஆக்கிட்டாங்க. போன வருஷம் வரைக்கும் பேப்பரில் நடத்துனாங்க, இந்த வருஷத்துலேருந்து டிஜிட்டல் ஆக்கிட்டாங்க. ஒரு 4-5 எக்ஸாம் நடத்திட்டாங்க. எஸ்ஐடி ப்ரோக்ராம் நடத்திட்டாங்க. பசங்க என்ன பண்ணணும்னா ஸ்கூலில் சொல்லுவாங்க ப்ளூ புக் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கன்னு. அது காலேஜ் போர்டோடது ப்ளூ புக் ஆப். அதை நம்மளோட பசங்க டவுன்லோட் பண்ணுவாங்க. அது நம்மளோட ஸ்கூல் ஐடியில் யூஸ் பண்ணக்கூடாது, இமெயில் ஐடி. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட பர்சனல் இமெயில் ஐடியை நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நீங்கள் வெளியெல்லாம் எக்ஸாம் கொடுக்குறீங்க எஸ்ஐடிங்கன்னா அந்த நம்மளோட பர்சனல் ஐடி வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யாகூ, ஜிமெயிலோ இல்லை வேறு என்ன இருக்குது, ஹாட்மெயிலோ என்ன இருக்கோ அது நீங்கள் பர்சனல் ஐடியாக ஓப்பன் பண்ணிக்கலாம், இமெயில் ஐடி. அப்போ ஏன்னா ஸ்கூலில் மட்டும் நம்ம இப்போ ஸ்கூல் ஐடி யூஸ் பண்ணோம்னா வெறும் ஸ்கூலில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், வெளியே போனோம்னா யூஸ் பண்ண அலோவ் பண்ண மாட்டோம். அதுக்காக தான் சொல்கிறது பர்சனல் ஐடி வச்சு தான் நீங்கள் இமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அது பண்ண பிறகு என்னென்னா நீங்கள் அந்த ஆப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்குலேட்டரும் இருக்கும் சைடில். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் மேத்க்கு நடக்கும். மேத் 2 செஷன் நடக்கும். அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் பார்த்தீங்கன்னா 2 செஷன் நடக்கும். ஆனால் போன வருஷம் இந்த பேப்பரில் எழுதும் போது எப்படின்னா ரீடிங் மட்டும் 2 செஷனு, ரைட்டிங்க்கும் 2 செஷன் வச்சுருந்தாங்க. டிஜிட்டல் ஆக்குந்தால என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை கம்பைன் பண்ணிட்டாங்க. ஒரு செஷனில் ரீடிங் அண்ட் ரைட்டிங், இன்னொரு செஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ரீடிங் அண்ட் ரைட்டிங். இது நான் சொல்கிறது இங்கிலீஷில் சொல்கிறேன். மேத் 2 செஷன், அது நார்மல் தான். உங்களுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் வரும்னா ஃபர்ஸ்ட் ஈஸி வருங்க. ஒரே செஷனில் ஈஸியாக இருக்கும், அடுத்தது மீடியமாக இருக்கும் கொஸ்டின்ஸு, அதுக்கப்புறம் ஹார்ட் கொஸ்டின்ஸாக இருக்கும். இது 3மே வரும். ஃபஸ்ட்டு செஷனில் இந்த மூணுமே ஈஸி, மீடியம், ஹார்ட் 3மே சேர்த்து கொடுப்பாங்க உங்களுக்கு. ஆனால் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு அவங்க அதுக்குள்ளே நீங்கள் பண்ணுற கொஸ்டின்ஸ் எல்லாம் அவங்க பார்த்துட்ட உடனே
என்ன பண்ணுறது, ஃபர்ஸ்ட் செஷன் நீங்கள் எழுதி முடிச்சோடனே நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் ஈஸியாக எழுதுகிற ஸ்டூடெண்ட்டா இல்லை வந்து ஹார்டாக பண்ணுற ஸ்டூடெண்ட்டான்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, அடுத்த செஷன் இருக்கு இல்லையா இங்கிலீஷோ மேத்தோ, அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸி நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியே கொடுத்துருவாங்க. நீங்கள் ஹார்டு நல்லா எடுத்து பண்ணியிருந்தீங்கன்னு வச்சிங்களேன், ஹார்ட் கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு. ஆனால் வந்து மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹார்டாக இருக்க கொஸ்டின்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் மார்க் வந்து அதிகமாக வரும், வெயிட்டேஜ் மார்க். இங்கே எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. டிஜிட்டல்ன்றதால எல்லாமே வந்து மல்டிபிள் சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் அதாவது பேப்பரில் இருக்கும்போது எஸ்ஏ எல்லாம் எழுதணும் நம்ம. இந்த வாட்டி எஸ்ஏ எல்லாம் கிடையாது. அடுத்தது வந்து கேட்டிருந்தீங்க, இது எஸ்ஏடி ப்ரோக்ராம் பண்ணுறதால என்ன பெனிஃபிட் சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. என்னன்னா உங்களோட ட்ரீம் காலேஜ் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிருங்க. நீங்கள் எல்லா ட்ரீம் காலேஜ்லேயும் வந்து காம்படிஷன் இருக்குங்க. இப்போ வந்து நானும் நல்ல மார்க் எடுத்து என் கூட இருக்க என்னோட ஃப்ரெண்டும் வந்து சேம் மார்க், நாங்கள் 2 பேருமே சேம் மார்க்னா யாருக்கு வந்து கிடைக்கும் நம்ம பார்க்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஈக்குவல் ஜிபிஐ வந்து நானும் நல்ல ஜிபிஐ வச்சுருக்கேன், என் ஃப்ரெண்டும் ஜிபிஐ நல்லா வச்சுருக்காங்கன்னா அடுத்தது வந்து அவங்க பார்க்குறது வந்து எஸ்ஐடி மார்க் தான் பார்ப்பாங்க. அப்படி பார்த்து தான் வந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் எஸ்ஐடியில் வந்து கம்மியாக இருக்கேன், என்னோட ஃப்ரெண்டு எஸ்ஐடியில் அதிகமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த காலேஜில் வந்து கிடைச்சிடும் சீட்டு. அதுக்காக தான் இந்த எஸ்ஐடி எக்ஸாம் வந்து எழுதுறது. இன்னொன்று வந்து என்ன பார்த்தீங்கன்னா, எஸ்ஐடியை நீங்கள் எழுதுறதால நல்ல ஸ்காலர்ஷிப்பும் வந்து சம்டைம்ஸ் காலேஜே வந்து கொடுத்துருவாங்க. சில நேரத்தில் வந்து வெளியிலேருந்தும் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இப்போ ஐவி லீக் எடுத்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், அதில் வந்து ப்ரவுன் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் ஏல் யூனிவர்சிட்டி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிபியும் நல்லா இருக்கணும், உங்களுக்கு வந்து எஸ்ஐடியும் வந்து நல்லா இருக்கணும். இப்போ நான் நிறைய இடத்துல வந்து காலேஜ் அதுக்கப்புறம் வந்து யூனிவர்சிட்டி மாற்றி மாற்றி சொல்லியிருப்பேங்க. காலேஜில் வந்து 10 கோர்ஸ் இருக்குன்னா இந்த யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் இருக்கும். அதை வந்து அதுக்கு தான் வந்து காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்றது மாற்றி மாற்றி சொல்றது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் இந்த எஸ்ஐடி பண்ணுறதால என்ன பெனிஃபிட்னு இன்னொரு பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம செலெக்ஷன் நான் சொல்லிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டியும் இருக்குது, பப்ளிக் யூனிவர்சிட்டியும் இருக்குங்க. இந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இவங்க ரெண்டு யூனிவர்சிட்டியும் பப்ளிக்கும் அண்ட் ப்ரைவேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காம்படிட்டிவாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட்டு. அப்படிதான் என்ன ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கணுமா நீங்கள் எதிர்பார்க்க, அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு கிடைக்குமா நீங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லை, ஃபர்ஸ்ட்ல வந்து ஸ்மார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸே கொடுப்பாங்க. ப்ரைவேட் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், பப்ளிக் யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும். ஏன்னா வந்து அவங்க வந்து எதிர்பார்க்கறது என்ன, நான் இன்னைக்கு என் ஸ்கூலில் நீ முடிச்சுட்டு நீ வெளியே போயிட்டு நீ பெரியார் ஆனினா அந்த பேர் வந்து அந்த குழந்தை, அந்த பையனோ பொண்ணோ என்னோட காலேஜில் படித்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த பேர் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரு இதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸே வந்து நல்லா ஸ்மார்ட்டாக படிக்கிற பசங்களை எடுத்துக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஐவி லீக் எல்லாம் இருக்கு இல்லையா, இப்போ நான் இருக்கிறது வந்து ஈஸ்ட் கோஸ்ட்ங்க. எனக்கு வந்து இந்த சைடில் இருக்கிறது நான் சொல்கிறேன். ஐவி லீக்ல பாஸ்டன் ப்ரவுன் யூனிவர்சிட்டி இருக்குது, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏல் இருக்குது, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்வர்ட் இருக்குது. இந்த 3 காலேஜ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஐவி லீக்ல வரும். ஐவி லீக் வந்து அவங்களுக்கு ஜிபிஏவும் பார்ப்பாங்க அண்ட் எஸ்ஏடி ஸ்கோரையும் பார்ப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தாங்க அவங்கள வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அண்ட் எஸ்ஏ கம்பல்சரி எஸ்ஏ எழுதுறவங்க. இன்டர்வியூ இருக்காதுங்க, இன்டர்வியூக்கு பதிலாக தான் இந்த எஸ்ஏ எழுதுறோம். அதனால தான் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிஏ பார்ப்பாங்க, எஸ்ஏடி பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் எஸ்ஏ பார்ப்பாங்க. இது 3 வச்சு தான் நம்ம வந்து செலெக்ஷன் போர்டில் நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க. அது மெயின். ப்ளஸ் அதில் அந்த எஸ்ஏல நீங்கள் போடுவீங்க, நீங்கள் எழுதுவீங்க இல்லையா, நான் வாலண்டியர் சர்வீஸ் பண்ணியிருக்கேன், எங்கெல்லாம் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஸ்கூலில் பண்ணியிருக்கீங்க, அண்ட் லைப்ரரியில் பண்ணியிருக்கீங்க, ஹாஸ்பிட்டலில் பண்ணியிருக்கீங்க, வெளியே பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் டான்ஸ் நான் பண்ணுறேன், டான்ஸ் நான் கற்றுட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு பாட்டு தெரியும். அதுக்கப்புறம் வந்து ஸ்போர்ட்ஸ், என்ன விதமான ஸ்போர்ட்ஸு எல்லாமே வந்து அந்த எஸ்ஏல நீங்கள் எழுதுனாங்க. உங்களுக்கு தனித்தனியாக எல்லாம் கேட்க மாட்டாங்க. அந்த எஸ்ஏலயே நீங்கள் யாருன்றது சொல்லிடுங்க. இந்த எஸ்ஏல நீங்கள் எழுதுவீங்க இல்லையா, எனக்கு டான்ஸ் தெரியும், பாட்டு தெரியும், ஸ்போர்ட்ஸ் தெரியும், எல்லாமே நீங்கள் எழுதுவீங்கல்ல, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்கணும். ஸ்போர்ட்ஸ் கோட்டாலையும் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் வந்து ஸ்கூல் டீமில் போயிட்டு ஸ்டேட் லெவலில் நேஷனல் லெவலில் நீங்கள் ஆடுறீங்கன்னு வச்சிங்களேன், அதில் வந்து உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாலையும் உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ கேட்டிருந்தீங்க ஏசிடி பற்றி அண்ட் எஸ்ஐடி பற்றியும் கேட்டிருந்தீங்க. இது வந்து எப்படின்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற போர்டுங்க. ஏசிடி வந்து அது வேற போர்டு பண்ணுது, எஸ்ஐடி வந்து காலேஜ் போர்டு பண்ணுது. அண்ட் ஏசிடியில் வந்து பார்த்தீங்கன்னா மேத், இங்கிலீஷ், சயின்ஸ் வரும். ஓகேங்களா. இங்கே எஸ்ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் மேத் 2 தான் வரும்.
சில பேர் வந்து ரெண்டுமே பண்ணுவாங்க. எஸ்ஏடியும் பண்ணுவாங்க, ஏசிடியும் பண்ணுவாங்க. சிலர் வந்து வெறும் எஸ்ஐடி தான் வந்து பண்ணுவாங்க. காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதிர்பார்க்கறது அட்லீஸ்ட் ஒன்று நீங்கள் பண்ணியிருக்கணும், எஸ்ஐடி இல்லைன்னா ஏசி. அடுத்தது வந்து இந்த எஸ்ஐடி ப்ரிப்ரேஷனை பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க, நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க. ரொம்ப சிம்பிளுங்க. நீங்க காசெல்லாம் கொடுத்து வெளியெல்லாம் போய் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் சொல்றது வந்து ரொம்ப பெஸ்ட்டுங்க, கான் அகாடமி. ஓகேங்களா? அங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க ஆன்லைன்ல ஃபுல்லா படிச்சுக்கலாங்க. அது எல்லாமே ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பூட் கேம்ப்னு வச்சு பண்ணுவாங்க. அதுவும் வந்து ஃப்ரீ தான். நிறைய டீச்சர்ஸ் வந்து சொல்லி கொடுக்குவாங்க. நம்மளுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நம்ம கேட்டுக்கலாம். அது ஃப்ரீ. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரிங்க. லைப்ரரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா புக்ஸும் இருக்கும். பிசாட், எஸ்ஏடி, ஏசிடி, அதுக்கப்புறம் வந்து என்எம்எஸ்கியூடி, புக் 1, புக் 2, அது மாதிரி வந்து வால்யூம் எல்லாம் இருக்கும், நிறைய இருக்கும். அவங்க கிட்டேருந்து நீங்கள் வந்து பாரோ பண்ணி, லைப்ரரியிலேருந்து பாரோ பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். அது வந்து 20 days கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் லைப்ரரி புக்ஸ் எல்லாமே. திருப்பியும் நீங்கள் ரினிவல் பண்ணிக்கலாம். நீங்கள் எஸ்ஏடி ப்ரிப்ரேஷன் பண்ணுறேன்னு சொன்னாலுமே ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணி விட்ருவாங்க, ரினிவல் பண்ணி விட்ருவாங்க. அண்ட் லைப்ரரியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா புக்கும் இருக்குது, அதுலேயே வந்து நம்ம போய் படிச்சுக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து சீனியர்ஸே வந்து அவங்க வாலண்டரி சர்வீஸ் காமிக்கிறதுக்காக வந்து சொல்லிக் கொடுக்குவாங்க ஜூனியர்ஸ்க்கு. அவங்க கிட்ட இருந்தால் கற்றுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்க டைரெக்டாக போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்காங்கல்ல, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால இன்னும் நல்லாயிருக்கும் அவங்கக்கிட்ட. இந்த 3 ஆப்ஷனுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணனா பசங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கான் அகாடமியில் இருக்குது. அதுவும் நீங்கள் அங்கே பண்ணலாம். ப்ளூ புக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸும் பண்ணலாம், நீங்கள் டெஸ்ட்டும் இருக்குது, ஃபுல் டெஸ்ட்டும் இருக்குது. அதுலேயே வந்து நம்ம வந்து போய் பண்ணலாம். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, நம்ம ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். மேத் வந்து நம்ம போட்டு பார்ப்போம்ல, அதே மாதிரி தான் இது வந்து டெஸ்ட் நம்ம வந்து கொடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம டெஸ்ட்டை வந்து புதுசாக ஒன்றும் இந்த புக் அந்த புக்லேருந்து கேட்டுற போகிறது இல்லை. கிரேட்ஸ் படிச்சுட்டு வரீங்கல்ல, எல்லாமே நீங்கள் படித்த புக்ஸு அண்டு இவ்வளோ வருஷமாக நீங்கள் படித்தது தான் எல்லாமே கேட்பாங்க. ஏன் எஸ்ஐடி எக்ஸாம் வந்து 11th grade செகண்ட் செமஸ்டரில் நடத்துகிறாங்கன்னா, அப்போ தான் நீங்கள் வந்து மேத்தில் வந்து அல்ஜிப்ரா 2 முடிச்சிருப்பீங்க. அடுத்தது வந்து ட்ரிக்னாமெண்ட்ரி முடிச்சிருப்பீங்க. ஏன்னா வந்து எஸ்ஐடியில் வந்து இது 2 பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும். அதுக்காக தான் வந்து 11th grade செகண்ட் செமஸ்டரில் வந்து எஸ்ஐடி எழுதணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எஸ்ஐடி வந்து எவ்வளோ முதல்ல வந்து சொல்லிட்டு இருந்தாங்க பேப்பரில் இருக்கும்போது, போன வருஷம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 வாட்டி தான் நீங்கள் எழுதணும் எஸ்ஐடின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி எங்கள் பொண்ணுக்காக நாங்கள் வந்து காலேஜ் போர்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எவ்வளோ வாட்டி வேணாலும் நீங்கள் எழுதலாம்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு நீங்கள் அச்சீவ் பண்ண மார்க் வர வரைக்கும் நீங்கள் எழுதலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க எஸ்ஐடி எக்ஸாம் வந்து எந்த கிரேட்லேருந்து எழுதலாம்னு சொல்லிட்டு. 11th தாங்க எழுதணும். அப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.